பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். போன வாரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் என்று சொல்லி கொஞ்ச காரியங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் எத்தனையோ காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நீங்கள் நன்றாக வேதத்தை வாசியுங்கள், தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபியுங்கள். மெய்யாகவே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். சரிங்களா? நம்ம அதை கடந்த வாரத்தில் கொஞ்சம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இந்த வாரத்திற்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை. என் செய்திக்கு தலைப்பு தாகம் உள்ளவனா இரு. தாகம் உள்ளவனா இரு. ஒருவேளை நீங்கள் தாகம் என்கிற தலைப்பில் நிறைய செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் இன்னொரு கோணத்தில் இதை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த தாகத்தை குறித்து இன்னைக்கு ஒரு அறிமுக உரையை நான் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் கண்டிப்பாக தாகம் உண்டு. தண்ணி மேலே நமக்கு என்ன இருக்குன்னா தாகம் இருக்கிறது. மனுஷனுக்கு கண்டிப்பாக வாழ்வதற்கு இன்றியமையாத தேவை என்னன்னா தண்ணி கண்டிப்பாக வேணும், சாப்பாடு கண்டிப்பாக வேணும். ஏன்னா தண்ணீர் இல்லாமல் தவித்தவர்கள் நமக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆகார் தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறாள். தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பங்களும் மாத்திரம் கொடுத்து அனுப்பிட்டாரு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆகார் தன்னுடைய பிள்ளை சாகிறதை காணக்கூடாமல் கதறி அழுதால். கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். அங்கு ஒரு நீரூற்றை அவள் கண்டாள். அதே போல் சிம்சோனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அவர் அடித்து வீழ்த்தி விடுவார். ஆனால் அதற்கு பின்பு அவர் மிகுதியாய் தாகம் அடைவார். அப்போ தான் அவர் சொல்வார், ஆண்டவரே, நான் இந்த தாகத்தினால் செத்து போக வேண்டுமா என்று அவர் கேட்பார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, தண்ணீர் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். மனிதனாய் பிறந்தவனுக்கு கண்டிப்பாக தாகம் எடுக்கும், அதே போல் பசி எடுக்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்கு தாகம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு பசி எடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று, வியாதி என்று அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும்போது சிலரை பற்றி இவன் நோய் கொண்டவன் அப்படிங்கிறாரு. ஒரு சிலரை பார்த்து அவர்களுடைய காரியம் அரி பிளவையை போல படரும் அப்படிங்கிறார். நோய் கொண்டவன் என்று சொல்லுகிறார். மாறுபாடான உபதேசத்தை பேசுகிறவன், அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நோய் கொண்டவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய அனுபவங்களிலே நோய் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு, எப்பா நீ தாகம் உள்ளவனாயிரு. தாகம் உள்ளவனா நீ இருந்தீன்னா உன்னுடைய பாடியில் இருக்க வேண்டிய அளவு இருந்துச்சுன்னா உனக்கு வியாதி இல்லைன்னு அர்த்தம். உனக்கு எதன் மீதும், அதாவது எதன் மீதுன்னு எப்படி சொல்கிறது, சில பேருக்கு எதன் மீது தாகமாக இருக்கணுமோ அதன் மீது தாகம் இல்லாமல், எதன் மீது தாகம் இல்லாமல் இருக்கணுமோ அதன் மீது சில பேருக்கு தாகம் இருக்கிறது. தாகமாக இருக்க வேண்டிய காரியங்கள் மீது நமக்கு தாகம் இல்லை. எதன் மீது தாகமாய் நாம் இருக்கக்கூடாதோ அதன் மீது நமக்கு என்ன இருக்குன்னா தாகம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தில் கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன திரும்ப சொல்கிறாரு? ஏசாயா 55வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஓ தாகமாக இருக்கிறவர்களே அப்படின்னு கூப்பிடுவார். என்ன சொல்லுவார்? நான் படிக்கிறேன் பாருங்க. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அங்கே தான் இருக்குது விஷயம். இன்றைக்கு நம்மை திருப்தி செய்யாத பொருளுக்காக, திருப்தி செய்யாத பல விஷயங்கள் மேலே நமக்கு தாகமாக இருக்குது. தாகம்னா என்ன? இது எனக்கு தேவை. என் உடம்புல நீருடைய அளவு குறையும் பொழுது, ஏன்னா நமக்கு நீர் சத்து வேணும் இல்லையா? அதே போல் தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆவிக்குரிய அனுபவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதில் நமக்கு ஒரு தாகம் வேணும். ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம தாகம் உள்ளவங்களாக இருக்கும்போது தான்
நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம். இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையாக இல்லை. அதனால தான் கர்த்தர் பேசுகிறாரு, ஒரு மனுஷனுடைய உடம்பு ஆரோக்கியம் உள்ளதாக இருக்குமே ஆனால் அவனுக்கு நார்மலாகவே குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கும், குறிப்பிட்ட நேரத்தில் அவனுக்கு பசி எடுக்கும். அவனுடைய உடம்பில் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு தாகமும் எடுக்காது, அவனுக்கு பசியும் எடுக்காது. அதே போல் இன்னொன்று இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில பேருடைய உடம்புல வேறு சில வியாதிகள் வந்துச்சுன்னா தண்ணி தாகம் ஓவராக எடுக்கும். தண்ணி தாகம் ஓவராக எடுக்கும். நல்லா கவனிங்க, நமக்குன்னு உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மிஞ்சி போகிறது. சில பேர் அளவுக்கு மிஞ்சி போவாங்க பார்த்தீங்களா, அளவுக்கு மிஞ்சி போகிறதும் டேஞ்சர், அளவுக்கு கீழே போகிறதும் டேஞ்சர். ஒரு அளவான அளவில் நமக்கு தாகம் இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு தாகம் இன்னைக்கு இருக்குது சில பேருக்கு. எங்கே இருக்குன்னா, எதன் மீது நமக்கு தாகம் இருக்கணுமோ அதன் மீது நமக்கு தாகம் இல்லாமல், எதை நமக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதன் மீது நமக்கு என்ன இருக்குன்னா தாகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், அவர் சொல்கிறாரு ஏசாயா 55:2, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பாளேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். அப்போ என்னன்னா, இன்னைக்கு நம்மளை திருப்தி செய்யாத பொருட்களுக்காக தான் நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம், நம்ம ரொம்ப மெனக்கெடுறோம், ரொம்ப அதன் மேலே நம்ம தாகமாக இருக்கிறோம், அதை நம்ம வாஞ்சிக்கிறோம், அதை நம்ம விரும்புகிறோம், அது நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். அதான் தாகம். ஃபிசிக்கலாக தாகம் என்பது தண்ணி குடித்தா தாகம் என்ன செஞ்சிடும், தீர்ந்துடும். இன்னும் கூட சொல்லப்போனால் பிறந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கொடுக்காதீங்க. அந்த குழந்தை தாகம் என்று கேட்டால் கூட நீங்கள் தண்ணி கொடுக்கக்கூடாது, தாய்ப்பால்லையே அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாகம் என்று சொன்னால் எனக்கு இது தேவை என்று அர்த்தம், எனக்கு இது கண்டிப்பாக வேணும் என்று அர்த்தம். அதான் என்னதுன்னா தாகம். ஆனால் நம்ம எதை தேவைன்னு நினைக்கிறோம், எதை வேணும்னு நினைக்கிறோம், எதை நமக்கு அத்தியாவசியம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிற செய்தி. கர்த்தர் சொல்கிறார், நீ தாகம் உள்ளவனாக இரு, ஆனால் தேவையானவற்றில் நீ தாகம் உள்ளவனாக இரு. தாகம் உள்ளவனாய் இரு, அவசியமானவற்றில் தாகம் உள்ளவனாய் இரு. நீ தாகம் உள்ளவனாய் இரு, உனக்கு வேண்டியவைகளில் தாகம் உள்ளவனாய் இரு. ஆனால் இன்றைக்கு தேவ ஜனங்கள் தாகமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தாகமாக இருக்கிறாங்க. எதன் மேலே தாகமாக இருக்கிறாங்க அப்படின்னா, தங்களை திருப்தி செய்யாத, தங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்காத, தங்களுக்கு நித்திய வாழ்வளிக்காத, தங்களுடைய வாழ்வை நிலைநிறுத்தாத, தங்களை தேவனோடு சேர்க்காத இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மேலே தான் இன்றைக்கி அதிகமான தாகம். நான் இன்றைக்கி அறிமுக உரையில் இன்னொன்று சொல்கிறேன். ஒன்று தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி குடிப்பான். அதான உண்மை. இப்போ சில நேரங்களில் நம்ம சில வீடுகளுக்கு போகும்போது ஒரு பழக்கம் உண்டு. தமிழர்களுடைய பண்பாடில் போன உடனே தண்ணி மோந்து கொடுப்பாங்க, சரியா? அப்போது ஒருவேளை நீங்கள் இங்கிருந்து நல்லாவே தாகமாக போயிருந்தீங்க அப்படின்னா கடகடன்னு வாங்கி ஒரு சொம்பு தண்ணியும் குடிச்சிருவோம். சில நேரத்தில் என்ன சொல்லுவோம், இல்லை இன்னும் எனக்கு தாகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் அப்படின்னு கேட்போம். அதே நேரத்தில் உங்களுக்கு தாகமே இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், ஃபார்மாலிட்டிக்கு அந்த சொம்பை வாங்கி ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு கையில் கொடுத்துருவோம். அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு தாகம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ தாகம் எந்த அளவுக்கு தாகம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இன்டேக், நம்ம உள் வாங்கி கொள்வோம். புரியுதா? இன்றைக்கி நம்ம உள்வாங்கிற விஷயத்துலையும் சரி, அநேக காரியத்தில் நம்ம தாகம் இல்லாமல் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தாகம் எதன் மீது இருக்கக்கூடாதோ அதன் மீது நமக்கு தாகம் இருக்குது. எதன் மீது நமக்கு தாகம் இருக்க வேண்டுமோ அதன் மீது நமக்கு என்ன இல்லைன்னா தாகம் இல்லை. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு ஃபிசிக்கல் பாடி, ஹியூமன் பாடியில் இருக்க வேண்டிய அளவு தண்ணி இருக்கணும். அந்த நீருடைய அளவு குறையும் பொழுது தன்னால் தாகம் எடுக்கும். அப்படி தாகம் எடுக்கலை அப்படின்னா நீ ஒரு நோயாளி என்று அர்த்தம். அதே போல் பசி, அந்தந்த சமயத்தில் பசி எடுக்கும். அது சரியான நேரத்தில் பசிக்கலைன்னா, சிலர் சொல்லுவாங்களா பசியே எடுக்க மாட்டேங்கன்னா நீங்கள் ஒரு நோயாளி என்று அர்த்தம்.
அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், சுகர் வியாதி வந்தவங்களுக்கு அதிகமாக தாகம் எடுக்கும், அதிகமாக பசி எடுக்கும். அதிகமாக போச்சுனாலும் வியாதி, கம்மியாக போச்சுனாலும் வியாதி. வருகிற நாட்களை சிந்திப்போம், நான் எதன் மீது தாகம் உள்ளவனாக இருக்கணும், எப்படிப்பட்ட தாகம் உள்ளவனாக இருக்கணும். நம்ம தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறாரு. தாகம் உள்ளவனாயிரு. தாகம் இல்லாமல் என்ன செய்யாத இருக்காத. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கீங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேலே ஒரு தாகம் இல்லைன்னா நீங்கள் நோய் கொண்டவங்கன்னு அர்த்தம். நீங்கள் சரியான ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாமல் நோய் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். நாளை முதல் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.